வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, அந்த நல்லதை எதிர்பார்த்தது நீங்கள் தான், கேட்டது நீங்கள் தான், அதை ஈர்த்ததும் நீங்கள் தான். அந்த வகையில் இந்த பதிவு கும்பம் ராசியினருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஐயா, இங்கே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழ்நிலையை கடக்கும் பொழுதும் ஒரு உண்மைகளை புரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். இதில் நிறைய நபர்கள் அந்த உண்மைகளை புரிஞ்சிக்காமல் கடந்து போயிடுறாங்க. கும்பம் ராசியினருக்கு வீழ்ந்த இடத்துல திரும்ப எழுந்து நிற்பதற்கான ஒரு நேரம். நம்ம போன வருஷத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த 2026 சாதாரண வருடமாக இருக்க போகிறது இல்லை. நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லோருக்குமே, மக்களுக்கே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான ஆரம்பமாக ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கு. நம் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா, இங்கே யார் வந்தாலும் போனாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு முன்னேற்றம். நாம் நல்லதை ஈர்த்து கொண்டால் தான் நாம் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும். இந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நல்லதை நோக்கி பயணிங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் கொடுத்த பதிவுகள் ஒவ்வொன்றுமே எல்லாருடைய ஆழ் மனதிலும் ஆழமாக பதிஞ்சு அந்த இடத்துல ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்து நல்ல பாதையை நோக்கி பயணிக்க வச்சுச்சோ, அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, இந்த சாம்பிராணி நல்ல மூலிகைகளை கொண்டு, அதாவது வெண்கடுகு, நாய்க்கடுகு, வெட்டி வேர், குங்குளியம், வில்வேலைப்பொடி, வேப்பிலைப்பொடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, பால் சாம்பிராணி, கிராம்பு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி பூஜை அறையில் வச்சு விநாயகர் மந்திரம், முருகன் மந்திரம்னு சொல்லி நல்ல மந்திரங்களை சொல்லி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம நல்ல அதிர்வலைகளோடு அனுப்புகிறோம். அதை நம்பிக்கையோட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்ற மனத்தெளிவோடு வாங்குகிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அந்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வராமையாக இருக்கும். ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்களாக தொடர்ந்து ஆர்டர் பண்ணுவீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பீங்க. இன்றைக்கி சில தாய்மார்கள் நம்மக்கிட்ட வாங்கி அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்துக்கும் விற்பனையும் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக மொத்தம் அனைவரது கைக்குமே நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, எல்லோருக்குமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்ததுக்கப்புறம், மிகப்பெரிய ஒரு நல்லதை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு சரிவு, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, அந்த நல்லதை அடையும் பொழுது நம் மீது படக்கூடிய சில நெகட்டிவான, ரொம்ப பவர்ஃபுல்லான சில கெட்ட அதிர்வலைகள் நம்மளை அடுத்த கட்ட சரிவை நோக்கி, தடுமாற்றத்தை நோக்கி கொண்டு போகுது. ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வாழ்க்கையில் நல்லதை தொடர்ந்து பெறுவதற்கு கெட்ட அதிர்வலைகள் நம்ம பக்கம் நெருங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே அந்த நல்ல அதிர்வலைகளை நமது சாம்பிராணி தரும்னு நான் நம்புகிறேன். இன்னும் வாங்கினவங்க எல்லாருமே அதற்கான மாற்றத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397997 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கும்பம் ராசினர், கும்பராசிக்காரங்க நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த கும்பராசிக்காரங்கனாவே பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயா, ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கான முறைகளில் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகளும் இருக்குது. கும்பராசினர் சனி பகவானுடைய அந்த கடைசி கட்டத்தில் தற்பொழுது இருந்தாலும் இன்னுமே கடந்த பல வருடங்களில் பட்ட வேதனைகளும் சோதனைகளுடைய தாக்கத்திலேருந்து முழுமையாக வெளியே வராமல் தான் இருக்காங்க, உண்மையை சொல்லணும்னா. அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கான இப்படி இருந்தால் இவங்க நல்லா இருப்பாங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க மாற்றிக்கணும் அப்படின்ற பல அற்புதமான தகவல்களை நம்ம போன பதிவுகள் எல்லாமே பார்த்தோம். அதனால தான் ரொம்ப பிரபலமாக நம்ம பதிவுகள் எல்லாருடைய பார்வைக்குமே போச்சு. சரிங்களா? அப்படிப்பட்ட கும்பம் ராசியினருக்கு இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் இங்கே கொடுக்கும் அப்படின்றது தான். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் எது பேசினாலும் அது தப்பாக போய் முடிகிறதுக்கான சூழ்நிலைகளை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், கும்பராசிக்காரங்க கடந்த பல வருடமும் சரி, இந்த காலகட்டமும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதை நோக்கி இருந்தாலும் அதை எடுத்துக்கிறவங்க, அதை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி ஏன் சில இடத்துல வேணும்னே கூட உங்கள் மேலே கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கும். அப்போ என்னென்னா, இந்த காலகட்டங்கள் தான் கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா,
நீங்கள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய சில இடங்களில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. கும்பராசினர் என்னங்க வெளிப்படையாக இருக்கிறதுல என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் வெளிப்படையாக சிந்திக்கக்கூடிய செயலாக்கக்கூடிய செயல்கள் மற்றும் பேசக்கூடிய வார்த்தைகள் இவை எல்லாமே சில நபர்களால், நான் எல்லாரையும் சொல்ல, சில நபர்களால் வேண்டுமென்றே அது உங்களுக்கு சில களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குனாங்க, இப்பையும் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கும்பராசிக்காரங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட கும்பராசினருக்கு இப்போது இந்த நிலைமையிலேருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது வாக்கில் இனிமையை ஏற்படுத்தும். கும்பத்தில், அதாவது குடும்பத்தில் நிம்மதி பெருகுவதற்கான தேடல் அதிகரிக்கும். புரியுதுங்களா? தேடல் இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப வருஷமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த பதிவை பார்க்குறவங்க சரியான ஒரு தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பல வருடங்களாகவே கும்பராசினருக்கு முன்ன மாதிரிலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இருந்த வாழ்க்கை முறையே வேறு. ஆனால் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இவங்களை அப்படியே புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் பார்த்த இந்த ராசிக்காரருடைய ஜாதகம்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட பிராபலத்தை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை, வேதனைகளெல்லாம் கடந்து இன்றைக்கி பயணத்தை மேற்கொண்டுட்ருக்காங்க கும்பராசினர். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் கும்பராசிக்காரர்கள் பதிவுகள் அப்படின்னாவே முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்களே, ஐயா நீங்களாக எதையும் நினச்சி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட பழக்கம் இவர்களுக்கு ஆகவே ஆகாது. என்றைக்குமே நெகட்டிவான வார்த்தைகளை இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கும்பம், மகரம் அப்படின்னு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. அவங்க அதிகமாக அந்த ஏன் இவங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த ஒரு எண்ணம் மனசில் விழுந்துட்டால் இவங்க அதிகமாக அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கும்பராசிக்காரங்க அப்படி தான் பாருங்கள், எதையா ஒன்று சிந்திச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தையை சொன்னால் அதை பற்றி 1008 விஷயங்களை யோசிப்பாங்க. நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு எந்திரிக்கிறது, மொபைலில் அதிக நேரம் நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி ஒரு நிம்மதியின்மையை சந்தித்து வந்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கு வரக்கூடிய குரு பகவான் சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்க போகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க போகிறாரு. நீங்கள் கும்பராசினர் ஐயா இந்த பதிவை பார்க்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் கணிக்க கற்றுக்கணும். நீங்கள் கணிக்க கற்றுக்கணும். யார் எதங்க நாங்கள் கணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவாக பேசுகிற நபர்களிடமிருந்து இவங்க எப்போவுமே ஒதுங்கிக்கிறது நல்லது. எப்போ எடுத்தாலுமே அபசகுணமாக பேசுகிறது, எதை எடுத்தாலும் ஏதோ இங்கே வாழ்க்கையே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையில் எதுக்குடா நம்ம இருக்கோன்ற மாதிரியே வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும் நபர்களிடமிருந்து இந்த கும்பராசினர் இந்த காலகட்டம் எல்லாமே தள்ளிக்கிறது நல்லது. ஏன்னா இவை எல்லாமே உங்களை மேலும் மேலும் உங்களையும் அவங்கள மாதிரியே யோசிக்க வைப்பாங்க, உங்களையும் அவங்கள மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வைப்பாங்க, பேச வைப்பாங்க, எல்லாத்தையும் பண்ண வைப்பாங்க. ஆகையால் கும்பம் ராசினர் இந்த காலகட்டத்தில் சவகாசங்கள் இதுதான். இனி நீங்கள் இத்தனை வருடமாக பட்ட அந்த வேதனைக்கும் சோதனைக்கும் இனி நீங்கள் நல்லதை அடைய போகிறீங்களா இல்லையான்றதுக்கான அறிகுறிகள் எங்கே தெரிய போகுதுன்னா, உங்கள் வாழ்வில் தற்பொழுது உங்களுக்காக உள்ள சவகாசங்கள். நீங்கள் யார் யார் கூட இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் கும்பராசிக்காரங்க கரண்ட் சுச்சுவேஷனில் யார் யார் கூட அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட நபர்களோட அதிகமாக பேசுகிறீங்க, எந்த மாதிரி நபர்களோடுக்கு அருகில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த மாதிரி நபர்களுக்கு அருகில் நீங்கள் இருக்கீங்க, இதை எல்லாமே பொறுத்து தான் கும்பராசிக்காரங்க இனி இந்த சனிப்பெயர்ச்சியின் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் இனி இதுலேருந்து வெளியே வந்து, ஏன்னா இங்கே ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச சில ராசிக்காரங்களே அந்த ராசியில் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்தே இன்னுமே அவங்க வெளியே வர முடியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க. இன்னும் அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களுமே இன்னும் போட்டு அவங்கள வாட்டி வதச்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கும் நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் கடந்த சில வருடங்களாக என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதையெல்லாம் மாற்றணும், இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இனிதான் நீங்கள் உங்களுக்கான விதிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். எல்லாம் அலட்சியத்தை தூக்கி எறிஞ்சிருங்க தயவு செஞ்சு. சரி இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு மட்டும் எதையுமே நினச்சிடாதீங்க. ஆரம்பத்திலே எதையுமே சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நெகட்டிவான எண்ணங்களை மனசுக்குள்ளே வர விடாதீங்க. ஏன்னா ஏங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது
கும்பராசிக்காரங்களுடைய மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பி அதை இதையும் யோசித்து அப்படியே தலையெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். தலைவலி வர மாதிரி இருக்கும். தலை மேலே எதையோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் இருக்கும். இவை எல்லாத்தையுமே இப்போ கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய லைஃப்பில். அப்போ இந்த சோதனைகளும் வேதனைகளும் இன்னும் தொடர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயா, ஒரு மனிதனால் ஓரளவுக்கு மேலே போனாலே நமக்கு நிம்மதி போயிடுது, தூக்கமின்மை ஆயிடுது. பிரச்சனைகளால் ஓரளவுக்கு மேலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலே நிம்மதியாக சாப்பிட விட முடிய மாட்டேங்குது. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களாக நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுடைய உணவு முறையை மாற்றிருச்சு, அவங்களுடைய ஓய்வெடுக்கும் நேரத்தை குறைச்சிருச்சு, அவங்களுடைய ஒரு இடத்துல சரியான சிந்தனையை செலுத்தக்கூடிய அந்த தெளிவான அந்த அணுகலை தெளிவான ஒரு சிந்தனையை கெடுத்துருச்சு. இவை எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்குது. இதனால தான் இவர்கள் இப்போ அடுத்தது நல்லதை நோக்கி எப்படியாவது மாற்றம் வந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க வெளியில் மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட உங்களிடம் எதிர்பார்ப்பது தான் நல்லது. ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணுன்னு நினச்சிட்டாலே சமுதாயமே நல்ல ஒரு சமுதாயமாக மாறிடும். இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு சரிவை சந்திச்சுட்டு திரும்ப அவன் எந்திரிச்சு வரான், திரும்ப முன்னேறி வரான் அப்படின்னாவே அது ஒரு பெரிய ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு அந்த மனிதன் வந்து பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது, பல விஷயங்களை அவன் மாற்ற வேண்டியது இருக்குது. அத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் மறுபிறவி எடுத்து வர மாதிரி தான் அந்த மனிதன் திரும்பியும் ஒரு நல்ல இடத்த அடையிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறான். அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திரும்பவும் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால், இழந்த இடத்தை திரும்ப அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையற்ற நபர்களுடைய சவகாசங்களை ஒதுக்கி கோபங்களை குறைத்து சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற்று குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் கால் வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த கும்பராசினருக்கு. ஆனால் பாருங்கள், பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களே கூட சில நபர்கள்ட்ட சமீப காலமாக பேசினப்போ கூட இந்த கடந்த வருடங்களாக நடந்த வேதனைகளும் சோதனைகளும் அவங்க கோயிலுக்கு கூட போக மாட்டேங்க அப்படின்ற அளவுக்கு நான் ஆயிட்டேங்க. என்னங்க கடவுள் இவ்வளோ நான் போய் அப்படிலாம் நான் வழிபாடுகளை மேற்கொண்ட நபர், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வேதனை எதுக்கு கடவுள் கொடுக்கணும், அதனால் நான் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன்னு சொன்ன நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பழைய நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த மன தெளிவை அந்த நேரத்தில் உருவாக்கிக்கோங்க. முயற்சிகளை சரியான பாதையில் எடுங்க. தேவையற்ற நபர்களிடமிருந்து ஒதுங்கி இனி நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்காதீங்க. இந்த நேரம் இது வேண்டவே வேண்டாம். யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. ஏன்னா தேடி வருவாங்க வேணும்னே உங்களை நோண்டுறதுக்கும், உங்கள்கிட்ட இருந்து வார்த்தைகளை பிடுங்கிறதுக்கும், உங்களை தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் பண்ணுறதுக்கும் தேடி தேடி சில நபர்கள் வருவாங்க. அவங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம், முன்பின் தெரியாத நபர்களாகவும் இருக்கலாம். அப்படின்றப்ப அந்த இடத்துல தான் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அதாவது இடம் தராமல் இருந்தாலே போதும். எந்த ஒரு ஏமாற்றம் நடப்பதற்கோ, கோபத்தை உருவாக்குவதற்கோ, அல்லது உங்களை மற்றவர்களை ஏதாவது பயன்படுத்திக்கணும்னு நினச்சாலும் இதுக்கு எதுக்குமே நீங்கள் இடம் தராமல் இருந்தீங்கன்னாவே போதும். அப்போ இது எல்லாமே இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளே இதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும், இதற்கான தேடல்கள் உருவாகும். இதை வந்து நீங்கள் அடுத்த அந்த ஜூன் மாதத்துலேருந்து இதற்கான பலன்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பார்ப்பீங்க. நான் ஒவ்வொரு பதிவுகளையும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஐயா, இந்த அதிகாலையில் யார் யாரெல்லாம் எந்திரிக்கிறீங்க, திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க அலாரமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணி அந்த நாள்லேருந்து 48 நாட்கள் தொடர்ந்து அதிகாலையில் 3 மணி அல்லது 3:30 மணி, 3லேருந்து 3:30க்குள்ளே ஒரு நேரலை நம்ம பண்ணலான்னு ஒரு திட்டம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த நேரத்தை பற்றி பேசுகிறாங்க, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம லைவாகவே அந்த நேரத்தில் லைவுக்கு வருவோம், சரிங்களா? லைவுக்கு வந்து இதில் கும்பராசிக்காரங்களும் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் வந்து இப்படி அலாரமே வைக்காமல் நான் திடீர்னு எந்திரிக்கிறேங்க, எந்திரிச்சு எதுக்காக எந்திரிச்சேனே தெரியாமல் யோசிக்கிறேன், அப்புறம் திரும்ப படுத்து தூங்கணும்னு நினச்சா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அந்த எடுத்துக்கக்கூடிய டைமில் ஏதேதோ சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடுது,
ஆனாலும் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் அந்த நேரத்துக்கு எந்திரிக்கிறீங்க, சரி, அடுத்து திரும்பவும் தூங்குறதுக்குள்ளே ஒரு இடைப்பட்ட நேரம் வருது பார்த்தீங்களா, ஒரு கேப்பு. அந்த கேப்பில் ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைகள் எதை நோக்கி உள்ளது அப்படின்றத கண்காணிங்க. இனிமேல் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசினர், அதிகாலையில் எழுந்து உட்கார்றவங்க 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றவங்க, எதுக்கு எந்திரிச்சனே தெரியாது. சில நபர்கள் 2 மணிக்கெல்லாம் எந்திருப்பாங்க. அவங்களும் தான் நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு டைம் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்கள் மனதில் ஓடக்கூடிய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குது, அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா, சோகத்தை கொடுக்குதா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தற்போதைய காலப்படி மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா நேரத்துலையுமே ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே வந்து கவலையை கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த பதிவை பார்க்கும் கும்பராசிக்காரங்க, நீங்களும் சொல்லுங்கள், அந்த இடைப்பட்ட நேரத்தில் கேப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே யோசிக்கிறீங்க, எதெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வந்து போகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நானும் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன், அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரம் நீங்கள் உணர்த்தக்கூடிய ஒரு நேரம். பிரபஞ்சத்திற்கு நாம் உணர்த்த வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு என்ன தேவை என்பதை, நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் அந்த சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதற்கான விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அதற்கான தேடல் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை எல்லாமே கவனிக்கணும். இங்கே இதுபோல் தான் நம் வாழ்வில் நம்ம அன்றாடம் நமக்கு தெரியாமே நம்ம நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருப்போம், பேசிகிட்ருப்போம், யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அவையெல்லாம் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குன்ற உண்மைகளை இங்கே பலருமே உணர்றதே இல்லை. அந்த உண்மை அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் புரிய வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த ஞானம் பிறப்பவர்கள், அந்த தெளிவை அடைந்தவர்கள் இங்கு எக்காலத்திலும் நல்லதை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறுறாங்க. அப்படி மாறியவர்கள் இங்கே வெகு சிலர் தான். மற்றவர்கள் எல்லாருமே தனக்கு உள்ள அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் மனதில் சுமந்து கொண்டு அதை பற்றியே யோசித்து மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்திடமிருந்து அந்த பலன்களையே திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு என்னங்க லைஃப் இப்படியே போயிட்டுருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் எப்போ வருதுன்னா, திரும்ப திரும்ப அதை இவர்கள் இதே சூழ்நிலையே, அந்த கஷ்டகால சூழ்நிலையவே ஈர்க்கும் பொழுது தான் அவர்கள் அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க எனக்கு தொடர்ந்து இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் இதையெல்லாம் கும்பராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. திரும்ப நீங்கள் நல்லதை அடைவதற்கான ஒரு நேரம் அடைஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஏழை கடைசி கட்டத்தில் இப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் இழந்த இடத்த அடையணும். பல விஷயங்கள் இப்போ நீங்கள் இழந்திருப்பீங்க கும்பராசிக்காரங்க கடந்த பல வருடங்களில். அந்த இழப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மெசேஜை உணர்த்தியிருக்கும். உங்ககிட்ட சில விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேர்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கைக்கான அனுபவ பாடங்கள். இந்த காலகட்டங்கள் கடந்த 8 வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடந்ததோ, அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு என்னென்ன உணர்த்துச்சோ அவையெல்லாம் தான் இனி நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இதை தெரியாமல், இதை புரிஞ்சுக்காமல், அந்த காலநிலை எப்படி நம்மளை வழிநடத்துதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எல்லா நேரமும் எனக்கு கெட்ட நேரங்கன்னு சொல்கிறவங்க அவங்க தான். அப்போ பதிவை பார்ப்பவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கணும், அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த கடந்த 8 வருடம் நடந்த விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து எதற்காக நடந்துச்சுன்றதை மட்டும் யோசிங்க. சரிங்களா? என்ன அந்த சூழ்நிலைக்கு நமக்கு உணர்த்துச்சு அப்படின்றத தெளிவாக யோசிங்க. இப்படி யோசிக்கக்கூடிய நபர்கள் அதற்கான தீர்வை, அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அந்த முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒருத்தர் காரணமாக வருவார். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க. ஆகவே கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அந்த கஷ்டத்தின் அனுபவம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல இடத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம். ஆகவே குரு பகவான் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க இருக்கார். வேலையிலையும் தொழிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும்.
இருந்தாலும் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நல்ல செய்திகளும் சில இடங்கள்லேருந்து வந்து சேரும். இவை அனைத்தையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு கும்பம் ராசியினர் இனி வரக்கூடிய நாட்களை யாவும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக வாழுங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.